ஹாய், டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். இப்போ கவுன்சிலிங்ல நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்ல கேட்டு பார்க்கும்பொழுது நிறைய மன முறிவுக்கும் தேவையில்லாத குழப்பத்துக்குமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து உதவணும், குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழணுன்றதெல்லாம் மாறி போய், நான் உனக்கு இது பண்ணல, நீ எனக்கு ஏன் இதை பண்ண மாட்டேங்கிற, உனக்காக நான் இதெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன்ல, எனக்காக நான் இதை ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேங்கிற, இந்த மாதிரியான நான் பண்ணுனா நீ எனக்கு பண்ணணும்ன்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாகிறது முக்கியமான காரணமா இருந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு பிடித்தமான நபர்களோடு நாம் வாழ்வை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு பந்தத்தில் இணையும் பொழுது முடிந்தவரை யார் அதிகமாக விட்டு கொடுக்கிறாங்கன்றத கவனம் செலுத்துவோம். சொல்லுவாங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ இவனுக்கு இவதான், இவளுக்கு இவன் தான் ஒரு பந்தம் ஏற்பட்டாச்சு. அந்த பந்தத்தை, அந்த கதாபாத்திரத்தை ஆரோக்கியமாக கொண்டு போய் நம்ம வந்து இறுதி காலத்தை கழிக்கிறது தான் நம்மளுடைய சக்சஸ். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு தகுந்தவாறு ஒருவரை ஒருவர் புரிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு நம் வாழ்வியல்ல சின்ன சின்ன மாற்றங்களை செய்து அந்த திருமண வாழ்க்கையை, அந்த குடும்ப வாழ்க்கையை ஆரோக்கியமாக கொண்டு போகிற நபர்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. இதற்கான காரணம் என்னன்னா, இப்போ குடும்பங்கள்ல பெற்றோர்கள் குழந்தைகள் எல்லாம் ஒரு நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதிகபட்சம் 2 குழந்தைகள். அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு சகோதரத்துவங்கிற ஒரு மனோபாவத்தை வளர்க்க தவறிட்டோம். சரி, ஒரு குழந்தை பிறந்தாலுமே மற்ற குழந்தைகளோடு இணக்கமாக பழகுகின்ற ஒரு போட்டிகள்ல வெற்றி தோல்வி சமமாக இருக்குன்னு கற்றுக் கொடுக்கின்ற வாழ்வியல் இல்லை. நினைச்சதெல்லாம் கிடைச்சதெல்லாம் ஈஸியா கிடைக்கிறதுனால, நினைச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க பெற்றோர்கள் அமைகிறதுனால அந்த குழந்தைகள் பெரிய ஆட்களா வரும் பொழுது நாம் வருகின்ற நம்முடைய பார்ட்னரும் அதே மாதிரியான ஒரு பாவத்தோடு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. சோ ஒரு கணவனும் மனைவியும் முழுமையாக புரிந்து கொள்வதுங்கிறது ஒரு உளவியல் பூர்வமாக நிச்சயமா கிடையாது. முடிந்தவரை திருமண பந்தத்துல கணவன் மனைவியை புரிந்து கொள்வதற்கு இறுதி வரை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மனைவி கணவனை புரிவதற்கு முடிந்தவரை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது 2 பேரும் இந்த புரிந்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் அந்த திருமண பந்தம் ஆரோக்கியமாக இருக்கும். அதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சிந்தனை ஏற்படும். செய்யலாமா?